தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு நல்லா தெரியும், நீங்க பல துறைகளில் தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறவங்க தான். அதாவது ஒரு வேலையோ வியாபாரமோ அல்லது ஒரு வீட்டமாகவோ நீங்க இருக்கலாம். கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கலாம், அரசாங்க வேலையில் இருக்கலாம், அல்லது வேலையிலிருந்து நீங்க ஓய்வு பெற்றவராக கூட இருக்கலாம். அப்படி பல துறைகளில் வேலை செஞ்சும் கூட பத்தாது இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும் அப்படின்னு விரும்பி அதற்கான வழியை தேடக்கூடிய நபராகவும் நீங்க இருக்கலாம். நான் இனி சொல்ல போகக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. முழுமையான நம்பிக்கை இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனுடைய 3 முக்கியமான தேவைகள் அப்படின்றது ஆரோக்கியம், சொத்து, சுதந்திரம். இந்த 3 தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா 90% மக்களுக்கு இந்த 3மே கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நான் இனி சொல்ல போவது இந்த 3மே ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதும் அது கிடைக்கிறதுக்கு உதவி செய்யறதுமான ஒரு அருமையான வாய்ப்பு. சாதாரண மனுஷனுடைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய 2 துறைகள் கீழே குறிப்பிட்டிருக்க மாதிரி வேலை செய்யறது மூலமாகவோ அல்லது தொழில் செய்வது மூலமாகவோ தான் இருக்கும். ஒரு நபர் எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க அல்லது என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்றத வச்சுதான் அவங்களுடைய வருமானமானது கணக்கிடப்படும். ஒரு சாதாரண மனுஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சார் அப்படின்னா இந்திய வருமான நிலை வச்சு பார்க்கும்போது சராசரியா 40,000 ரூபாயாகவும், 16 மணி நேரம் வேலை செஞ்சார் அப்படின்னா அவருக்கு 60,000 ரூபாயாகவும், 24 மணி நேரம் வேலை செஞ்சார் அப்படின்னா ஏறக்குறைய 1 லட்சத்திற்கு கீழே வருமானம் சம்பாதிக்க முடியும். இது ஒரு எல்லைக்கு உட்பட்ட வருமானமா இருக்குது. அவருடைய தனிப்பட்ட உழைப்பின் மூலமாக அவரால் இவ்வளவு பணம் மட்டும்தான் சம்பாதிக்கிறதுக்கு இந்திய வருமான நிலை வச்சு பார்க்கும்போது முடியுது. ஆனா வேலை செய்யக்கூடிய நபர்களை வச்சு ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு பொறுத்த வரைக்கும் அவர் 8 மணி நேரமோ அல்லது 16 மணி நேரமோ தொழில் செய்யும் போது அவருடைய வேலை நேரம் 10,000 மணி நேரத்துக்கு மேல ஆகக்கூடிய காரணத்தினால அவருடைய வருமானமும் கோடிகளா மாறுது. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் தனியாக 8 அல்லது 16 மணி நேரம் வேலை செய்யும் போது ஒரு நபர் 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுது. அதே சமயத்துல ஆயிரக்கணக்கில் ஆட்களை வச்சு வேலை செய்யும் போது அதே சம்பளம் கோடிகளா மாறுது அப்படின்றதுதான் உண்மை.